பரபரப்பா சமைச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்ததுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமைச்சு கொண்டு வந்து குடுத்துட்டு போனாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கீரை பொரியல், அதுவும் தண்டங்கீரை பொரியல், சௌச்சௌக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாதம் எல்லாமே கொண்டு வந்து குடுத்துட்டு போனாங்க. நான் வந்து கொள்ளு ரசமும், புடலங்காய் கூட்டு பண்ணலான்ட்டு பருப்பு வேக வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பருப்பு வந்து வேக வச்சுட்டோம் இல்லையா? ஸோ புடலங்காய் கூட்டு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு, கடுகு, ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். பூண்டு தட்டி சேர்த்துட்டேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி, உப்பு போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவுக்காக மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுட்டு, நம்ம வந்து புடலங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி, உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சிருந்தேன் இல்லையா? புடலங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு அந்த கடலைப்பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான உப்புலாம் போட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவுனா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். வெயிட் லாஸ்க்குலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. தேங்காய் துருவெல்லாம் சேர்க்காதீங்க. அப்புறம் சாதம் ரெடி. அம்மாச்சிக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து வச்சு கொடுத்துட்டு நான் வந்து ஓட்ஸ் களியோட வந்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.